ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 18ஆம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாவசானார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. காலநேமினிஹ வீரஹ शौर्य शूरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेशः केशवः केशिः हरिः कामदेवः कामपालः कामी कान्तः कृतागमः अनिर्देश्य वपुर्विष्णुर्वीरो नन्तो धनञ्जयः ब्रह्मण्यो ब्रह्मकृद् ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः ब्रह्मविद् ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः महाक्रमो महाकर्म महातेजा महोरगः महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்போ நம்ம திருப்பாவை பாசுரம் 18ல் இருக்கோம். ரொம்ப அழகான பாசுரங்களாக போயிட்டுருக்கு. முதல்ல 17 பாசுரம் பார்த்துட்டோம். முதல் 5 ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 ஒரு கண்டென்ட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 16 17 வந்து பார்த்திங்கன்னா ஜெயா விஜயா கிட்ட உத்தரவு வாங்குற மாதிரி ஒரு பாசுரம், 17 மாமியார் வீட்டு பெருமைகளை பேசுகிற மாதிரி ஒரு பாசுரம், 18வது பாசுரம் ரொம்ப ஸ்பெஷலான பாசுரம். ஏன் அப்படின்னா இது பிராட்டியை பற்றி பேசுகிற பாசுரம். அந்த பாசுரத்தை முதல்ல நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக அர்த்தம் பார்க்கலாம். உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமுளும் குழலி
கடைத்திரவாய் வந்து எங்கும் கோழி அலைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து திறவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம். இந்த பாசுரத்தில் நம்ம ஒவ்வொரு வரியாக அர்த்தம் பார்க்கலாம். உந்து மத களிற்றன் அப்படின்னா இந்த மதம் பிடிச்ச யானைகள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாராம். யாரு அப்படின்றத அடுத்து சொல்கிறாங்க. நந்தகோபாலனை தான் சொல்கிறாங்க. நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உந்து மத களிற்றன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் பிடிக்கிற யானைகள் இருக்கு இல்லையா, மதம் பிடிச்ச யானைகள் இல்லை, மதம் பிடிக்கிற யானைகளை கையாலேயே தள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ளவராம். எப்படி வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நந்தகோபாலன் வந்து சாதாரண ஆள் இல்லை, மதம் பிடிக்கிற யானையையே கையால் அப்படி தள்ளுவாராம். அந்த மாதிரி வந்து வலிமை உள்ள ஒரு மனிதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தகோபாலன். ஓடாத தோல்வலியன். ஓடாத தோல்வலியன்னா புறமுதுக காட்டி ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். ஓடாத தோல்வலியன். தோல்வலியன்னா இந்த பாகுபலி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தோள்களை உடையவன், பாகுபலி போல். ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்றாங்க. இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துமையாக இருக்கணும், அவங்க ஒத்துமையாக இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு மருமகள் வந்து மாமியாரை தன்னோட அம்மாவாக பார்க்கணும், மாமியார் வந்து தன்னோட மருமகளை ஒரு பொண்ணாக பார்க்கணும், தன்னோட பெண்ணாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்றத ஒரு ரொம்ப டீட்டெயிலாக இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பை விட மாமனார் மருமகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா மாமனாரை வச்சு மருமகளை சொல்கிறாங்க. போன பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் அதுக்கப்புறம் வந்து மச்சினன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல்ராமரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராட்டியை பற்றி பாட போகிறாங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நந்தகோபாலனை பற்றி பாடின விஷயத்த சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா பிராட்டியை பற்றி பாடும்போது மாமனாரை வச்சு அந்த மருமகளை சொல்கிறாங்க. அதுக்கான காரணத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம், எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னாய் அப்படின்னா பின்னாய் அப்படின்னா ஒரு பெண், நப்பினாய்னா நல்ல பெண். அந்த நப்பின்னாய் அப்படின்றது யாரு அப்படின்னா பிராட்டியை குறிக்குது. அதாவது கண்ணனோட மனைவி பிராட்டி அப்படின்ற அந்த நப்பின்னாயை தான் குறிக்குது. முதல்ல வந்து நப்பின்னாய் யாருன்றதை நம்ம பார்த்துடலாம். நப்பின்னாய் அப்படின்னு இவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா யசோதாவோட தம்பி கும்பகனோட மகள் தான் நப்பின்னாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நப்பின்னாய் யாருன்னா கிருஷ்ணரோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மனைவியை நோக்கி தான் ஆண்டாள் பாடுறாங்க. ஆனால் இப்போ 2-3 கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயர்பாடியில் வந்து கிருஷ்ணர் காதலிச்சது பார்த்தீங்கன்னா ராதையை தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ராதைக்கு வந்து கல்யாணம் நடக்கலை, ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடக்கலை. கிருஷ்ணர் வந்து மதுராவை நோக்கி துவாரகையை நோக்கி அவர் போயிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த நப்பின்னாய் அப்படின்றது யாரு, எப்போ கல்யாணம் பண்ணாரு? ஆயர்பாடியில் இருக்கிற கண்ணனை நோக்கி தானே ஆண்டாள் போறா. அப்படி இருக்கும்போது நப்பின்னாய்ன்றவங்க எங்கிருந்து வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதுக்கு வந்து வியாச பாரதத்தில் நப்பின்னாய் அப்படின்ற ஒரு கேரக்டரே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் அனைவரும் பிராட்டியை பாடுறதுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. எப்படி வந்து இப்போ இமேஜினேஷன்லேயே இவங்க ஆயர்பாடி போனதா ஆண்டாள் வந்து நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி எல்லா ஆழ்வார்கள் மிச்சம் இருக்கிற அந்த 11 ஆழ்வார்களும் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 ஆழ்வார்கள் மேபி இல்லாமல் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை உருவாக்குனாங்க. நப்பின்னாய் அப்படின்ற ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டருக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கேரக்டருக்கு கிருஷ்ணருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள பிராட்டியாவே அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க. அந்த கேரக்டர் எப்படி உருவாக்குனாங்கன்னா நப்பின்னாய்ன்றது வந்து நீலாதேவி வந்து பெருமாளோட மனைவி, நீலாதேவியோட அவதாரம். அது ஆண்டாள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டாள் வந்து ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார் உருவாகிறதுக்கு முன்னாடியே பிறந்திருந்தாங்கன்னா ஆண்டாளை வச்சு தான் பாடியிருப்பாங்க. ஆனால் ஆண்டாள் வந்து 11 ஆழ்வார்களும் உருவானதுக்கப்புறம் 12வது ஆழ்வாராக தான் வந்து
வந்து ஆண்டாள் வந்து பிறந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிராட்டியை இவங்க உருவாக்கி நீலாதேவியோட அவதாரம் தான் வந்து நப்பின்னாய். அந்த நப்பின்னாய்க்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு பண்ணாங்க. ஏங்க இந்த மாதிரி செஞ்சாங்க? அது அந்த மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கலாமா அப்படின்னா அது யசோதைக்கு கொடுக்குற மரியாதையாக அவங்க நினச்சாங்க. ஏன்னா யசோதா வந்து டோட்டலாக இந்த கிருஷ்ணாவதாரம் முடியும் போது கிருஷ்ணர்கிட்ட நான் ஆயர்பாடியில் இருந்தேன், ஆயர்பாடியில் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன், எங்களால் அதை செஞ்சு வைக்க முடியல, ஏன்னா நாங்கள் குரு கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போனோம், குரு வந்து உன்னை வந்து துவாரகையை நோக்கி அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நீ ஆயர்பாடி வரவே இல்லை, அதனால் இப்போ நான் வந்து உன்னோட கல்யாணம் எதுவுமே நான் பார்க்கல. ஒரு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட கல்யாணத்தை கண் முன்னாடி பார்க்கணும் அப்படின்ற ஆசை தான் எப்பயுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னோட கல்யாணத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து மதுராவுக்கு வந்ததுக்கப்புறம் துவாரகைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அந்த கல்யாண உற்சவத்தை பார்க்கலையே அப்படின்னு யசோதா சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு அவதாரம் எடுப்பேன், அந்த அவதாரத்தில் நீங்களே எனக்கு அம்மாவாக இருந்து எனக்கு நீங்களே உங்கள் கையால் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் வந்து யசோதா வக்குலாதேவியாக பிறந்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. வக்குலாதேவியாக பிறந்து வக்குலாதேவி மகன் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வந்து பத்மாவதி தாயாரோட பண்ணி வச்சாங்க. அது வக்குலாதேவியோட தலைமையில தான் நடந்தது. அந்த வக்குலான்றது இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலையில் அவங்க ஒரு சன்னதியில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து பெருமாளுக்கு கொடுக்குற அனைத்து நெய்வேத்தியங்களும் பார்த்தீங்கன்னா வக்குலாதேவியோட கண் பார்வையில் தான் தயாரிக்கப்படும். முதல்ல வக்குலாதேவியோட கண் பார்வையில் எல்லா நெய்வேத்தியங்களும் தயாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியம் முதல்ல வந்து வராக சுவாமிக்கு போய் நெய்வேத்தியம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு அது நெய்வேத்தியம் பண்ணப்படும். இப்போவும் அதுதான் வந்து வழக்கமாக இருக்குது. அது இல்லாமல் வக்குலாதேவிக்கு வந்து திருமலைக்கு பக்கத்திலே இன்னொரு தனி மலையில் அவங்களோட கோயிலும் இருக்குது. அங்கிருந்து அவங்க திருப்பதியை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யசோதா வந்து கிருஷ்ணரோட திருக்கல்யாணத்தை பார்க்கல துவாபர யுகத்தில். ஆனால் ஆழ்வார்கள் எல்லாம் யசோதைக்காக துவாபர யுகத்திலேயே யசோதா வந்து கிருஷ்ணரோட திருக்கல்யாணத்தை பார்த்த மாதிரி நப்பின்னாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் உருவாக்கி இவங்க வந்து நீலாதேவியோட அவதாரம் அப்படின்றத புரிய வச்சு அந்த நீலாதேவியோட அவதாரமான நப்பின்னாய்க்கும் கிருஷ்ணருக்கும் யசோதா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ யசோதாவோட வீட்டிலேயே நப்பின்னாய் வந்து மருமகளாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆழ்வார்கள்லாம் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே 4000 திவ்ய பிரபந்தங்களில் வந்துடுது. அந்த மாதிரி அதெல்லாம் பாடினதுனால இப்போ வந்து கண்ணனோட கதைகள் எல்லாம் ஆண்டாளுக்கு எப்படி தெரியும்? பெரியாழ்வார் பாடி பெரியாழ்வார் சொல்லி தான் ஆண்டாளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆண்டாளுக்கு பொறுத்தன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நப்பின்னாய்ன்றது கிருஷ்ணரோட மனைவி, ஆயர்பாடியில் இருந்த கிருஷ்ணரோட மனைவி, யசோதாவோட மருமக, நந்தகோபனோட மருமக அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த பாடலை பாடுறாங்க. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு வந்து ஆண்டாள் பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஆண்டாள் வந்து நப்பின்னாயை பாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சுந்தரகாண்டத்தில் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிராட்டியை வந்து நம்ம வந்து தரிசிக்கணும், அதுக்கப்புறம் பிராட்டிக்கிட்ட அனுமதி வாங்கி தான் கண்ணனை தரிசிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து சுந்தரகாண்டத்திலே பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டாள் போன பாசுரத்தில் அம்பரம் ஊடுருத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னு பாடிட்டோம். அச்சோ அதை நம்ம பாடி இருக்கக்கூடாதே. ஏன்னா நம்ம முதல்ல பிராட்டியை தானே பார்க்கணும், பிராட்டிக்கிட்ட தானே நம்ம வந்து சம்மதம் வாங்கணும், பிராட்டியோட அனுமதியோட பிராட்டியோட அனுகிரகம் பெற்றதுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து பெருமாள் கிட்ட போகணும். நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அவருக்கு இன்னும் நல்ல வேலை இன்னும் கிருஷ்ணர் வெளியில் வரலை, அதனால் இப்போ நம்ம பிராட்டியை வந்து நம்ம பாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நப்பின்னாயை பாடிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கண்ணன் கிட்ட போகிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாசுரத்தோட கடைசியில் சுந்தரகாண்டத்தில் எந்த இடத்துல வந்து முதல்ல பிராட்டியோட அனுகிரகம் பெறணும் அப்படின்றத நான் பேசுகிறேன்.
இப்போ வந்து என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா யசோதா மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எதுக்காக நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்ன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் தவறு செஞ்சாரு அப்படின்னா அதை கேட்கறதுக்கான உரிமை, அதை சரி பண்றதுக்கான ஒரு வலிமை யார்கிட்ட இருக்குன்னா மாமனார் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல மருமகள்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. ஏன்னா ஒரு மனைவியால கணவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி மாத்தணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க உதாசீனப்படுத்துறதுக்கான வழி இருக்கு, ஒரு 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 சான்ஸ் இருக்கு. அவங்க வந்து இல்ல நீ சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து எதிர்த்து பேசினா சண்டையில போய் முடிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாமனார் கிட்ட சொல்லி கணவரை வழிநடத்தி கொடுங்க, இது இந்த விஷயத்தை உங்க பையனை செய்ய வைங்க, இந்த விஷயத்துல அவரை கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு மாமனார் தான் அந்த பையனை வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்களாம், கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்களாம். அதனால மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னா மருமக ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். இதுக்கப்புறம் நம்ம கணவரை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்மளோட கணவரை வழி நடத்துறதுக்கு, ஒருவேளை கணவர் ஏதாவது தவறான வழியில் போயிட்டால் திரும்பி அவரை மீட்டு கொண்டு வர்றதுக்கு மாமனார் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம் மருமகள். அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில். அதனால் இப்போ வந்து ஒரு தாய் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணவரை இந்த அளவுக்கு நல்லபடியாக வளர்த்ததுனால மாமியாருக்கு மரியாதை. ஆனால் இதுக்கப்புறம் அவர் தவறு செஞ்சுட்டா அதை சரி பண்ணி நல்வழிக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா வலிமையும் இருக்கிற அந்த மாமனாருக்கு மரியாதை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வரைக்கும் அம்மாவோட பேச்சை கெடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பா பேச்சுக்கு தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வயசு வரும்போது அம்மா பேச்சை கேட்டு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறத விட அப்பா பேச்சு கண்டிப்பாக மரியாதை கொடுப்பாங்கன்றதுனால தான் மருமகள்கள் எப்பயுமே மாமனாருக்கு மரியாதை கொடுத்து எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மாமனார் கிட்ட தான் போக முடியும் அப்படின்ற அளவுக்கு மருமகள்கள் அந்த பீரியட்ல இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு ஆண்டாள் கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதை வந்து அசோகவனத்தில் இருக்கும்போது ஒரு தடவை சீதை வந்து சொல்றாங்க, என் மாமனார் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா இவ்வளோ லேட்டே இருக்குமா ராமர் என்னை வந்து அடையிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாமனார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ராமருக்கு தோணி இருக்குமா, நம்ம ரொம்ப லேட் பண்றோம், சீக்கிரமா நம்ம போய் சீதையை பிடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு ராமருக்கு தோணி இருக்கும் அப்படின்னு சீதை சொல்றாங்க. இது வந்து ராமரை குறைச்சி சொல்றதுக்காக சீதை சொல்லல, தசரத மகாராஜாவை உயர்த்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக சீதை வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தம் கமலும் குழலி அப்படின்றாங்க. கந்தம் கமலும் குழலி அப்படின்னா முன்னாடி பாசுரங்களில் பார்த்தோம், பெண்களோட கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே மனம் இருக்குது அப்படின்னு ஆயர்பாடி பெண்களுக்கு இருந்ததா ஆண்டாள் வந்து பாடியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அது வந்து அம்பாள் குறை தீர்த்த பாசுரம் அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா? அதை தான் இன்னொரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நப்பின் நாய்க்கு எப்படி இருக்கும் கூந்தல்னா கந்தம் கமலும் குழலி அப்படின்னா எந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூந்தல்ல பூ வச்சா இந்த கூந்தலோட மனம் வந்து அந்த பூக்கு போய் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அந்த பூக்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு வாசம் வருமா. அது என்ன மாதிரி வாசம் அப்படின்னா அது வந்து இந்த பெண்ணோட கூந்தல்லேருந்து வந்த வாசமா, அந்த அளவுக்கு வாசமாக இருக்குமா. கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் அப்படின்னா வந்து கதவை திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அவங்க ஜெயா விஜயாவிலே கதவை திறக்க சொல்லிட்டாங்களே, இப்போ அப்போவே அவங்க கதவை திறந்துட்டாங்களே, இவங்க உள்ளே வந்து தானே நந்தகோபன் பலராமன் எல்லாம் எழுப்புனாங்க, அப்படி இருக்கும்போது கடை திறவாயின்னு சொல்கிறாங்களே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இடத்துல கடை திறவாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டாங்க, இப்போ எந்த கதவை திறக்க சொல்கிறாங்கன்னா பிராட்டியும் கண்ணனும் உறங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கதவை திறக்க சொல்கிறாங்க. அந்த கதவை கடை திறவாயின்னு சொல்லிட்டு வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கான் அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ எந்திரிங்கன்னு சொல்லலை, ஏன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சிருப்பாங்க, அவங்க ரெடியாக இருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா யசோதா எந்திரிச்சிட்டாங்கன்னா அப்போ இங்கே நப்பின்னாயும் எந்திரிச்சு தான் இருக்கணும். அப்போ எந்திரிச்சா அப்போ எழுந்திராய், நப்பின்னாய் எழுந்திராயின்னு அவங்க சொல்லலை,
நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான். அப்படின்னா வந்து பாருங்க, கோழி அழைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு நல்லா தெரியும் கோழி வந்து 6 மணிக்கு கூவும் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அப்போது கோழி வந்து அழைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கும் எல்லா இடத்துலையும், இங்கே இருக்கிற கோழி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கோழி வந்து அழைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான். அப்படின்னா மாதவி பந்தல் போட்டிருக்காங்களாம் வீட்டுக்கு முன்னாடி. அந்த பந்தலுக்கு மேலே குயில்கள் வந்து உட்காந்து கூவ ஆரம்பிச்சிருச்சான். ஒரு குயில் இல்லை, குயில் இனங்கள், அவ்வளோ குயில், நிறைய குயில்கள் வந்து கூவின எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கூவ ஆரம்பிச்சிருச்சு. பந்தார் விரலி அப்படின்னா அவங்களோட விரல்களை பாராட்டுறாங்க. அந்த அழகான பந்தார் விரலி, பந்து போல விரல்கள் உடையவளே பந்தார் விரலி, உன் மைத்துனன் பேர் பாட. அப்படின்னா உன்னோட கணவரோட பேரை நாங்கள் பாடணும். மாமன், உன்னோட மாமனோட பேரை நாங்கள் பாடணும். உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால், உங்கள் கையில் செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப. அப்படின்னா அந்த வளையல் எப்படி போடணும் அப்படின்னா அந்த வளையல் வந்து சத்தம் கேட்குற மாதிரி போடணுமா. இப்போ நார்மலாக இப்போ ஒரு வளையல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, 2 வளையல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் அப்படி இல்லை, நிறைய வளையல்கள் போடுவாங்க. அந்த வளையல்கள் வந்து கையை வந்து ஒரு பெண் வந்து கையை மேலேயும் கீழேயும் ஆட்டும்போது அந்த வளையல் சத்தம் வந்து வீடு நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளையல் சத்தம் சீரார் வளை ஒலிப்ப. அப்படின்னா அந்த வலை வந்து நல்ல சத்தம் கேட்டு அந்த சத்தம் கேட்குற மாதிரி உங்கள் செந்தாமரை கையால் வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் என்பாவாய். வந்து திறங்க, அதை மட்டும் நீங்கள் திறந்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவோம் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகான பாசுரங்க இது. இந்த பாசுரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 புலன்களை பற்றியும் இந்த பாசுரத்தில் இருக்குது. அதுதான் இந்த பாசுரத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட சீரார் வலை ஒலிப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இந்த இடத்துல சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட வளையலை வந்து அந்த சத்தம் பண்ணும்போது நாங்கள் காதில் கேட்போம் இல்லையா, அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சீரார் வலை ஒலிப்ப அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது எங்கள் காதுகளுக்கு இனிமையாக இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கந்தம் கமலும் குழலி அப்படின்றாங்க. அப்படின்னா உங்களோட கூந்தலோட அந்த வாசனை இருக்கு இல்லையா, அது மூக்குக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படின்னா கந்தம் கமலும் குழலி அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து திறக்கும் சொல்லும்போது நீங்க வந்து திறப்பீங்க இல்லையா, அப்போ உங்களை பார்ப்போம் இல்லையா, அப்ப கண்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதுக்கப்புறம் மைத்துனனோட பேரை பாடுறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மைத்துனனோட பேரை பாடணும் அப்படின்னா வாய்க்கு சந்தோஷம் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டு திறக்கிறாய் என்ற எண்ணம், நீங்கள் வந்து தொட்டு திறக்க போகிறீங்க இல்லையா அந்த கதவை, மகிழ்ச்சி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், மனசு, இந்த 5 புலங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இந்த பாசுரம். எதுக்காக இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னா, இந்த 5 புலங்களுக்கும் சந்தோஷத்தை இந்த வகையில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 5 புலங்களும் வேற சந்தோஷத்தை எதிர்பார்க்காது. அப்போ வேற எந்த தவறுமே யாருமே செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த 5 புலங்களுக்கு சந்தோஷம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா இந்த 5 புலங்களுக்கு ஏதோ ஒரு புலனுக்கு அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிது, அதனால தான் அவன் தவறு பண்ணுறான். அப்போ இந்த 5 புலங்களுக்கும் எப்பயுமே சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அவன் தவறே செய்ய மாட்டான். அதனால இந்த 5 புலங்களுக்கும் ஆன்மீகம் மூலியமா சந்தோஷத்தை தேடிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாசுரத்தை பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் அந்த முதல்ல பிராட்டியை ஏன் தரிசிக்கணும்னு சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு வரலாம். சுந்தரகாண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ராமரோட தூதன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹனுமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீதையோட அந்த மரத்துக்கு மேலே, சீதை உட்காந்துட்ருக்கிற அதுக்கு மரத்தை, அந்த அசோகவனத்தில் சீதை உட்காந்துட்ருக்கிற அந்த மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ராமரோட கதையை சொல்ல ஆரம்பித்தார். சீதை வந்து மெய் மருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஹனுமனை முன்னாடி வரவழைச்சிட்டாங்க, அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திடீர்னு சீதை வந்து ஹனுமன் கிட்ட கேட்குறாங்க, ஹனுமனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மரத்துக்கு மேலே இருந்து சொல்லும்போது ஏதோ சுக்ரீவனும் நீயும் வந்து ரொம்ப ராமரோட மனசுக்கு பக்கத்தில் வந்துட்ட, ராமரோட மனசுக்கு நெருக்கமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை மறுபடியும் சொல்லு, அது மறுபடியும் சொல்லு அப்படின்னாங்களாம். அப்போ ஹனுமன் சொன்னாரா, ஆமாம்மா கிஷ்கிந்தையில் இருக்கும்போது ராமர் வந்தார், ராமர் கிட்ட நாங்கள் 2 பேரும் பேசணும், நாங்கள் 2 பேரும் பேசணுன்னே எங்களுக்கு ராமரை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை விட ரொம்ப முக்கியம் ராமருக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, ராமரோட மனசுக்கு நாங்கள் 2 பேரும் நெருக்கமாயிட்டோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்களாம். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா சீதையோட முகம் ரொம்ப வாடி போயிடுச்சான், அவரோட சீதையோட முகம் ரொம்ப சின்னதாயிடுச்சான்.
அப்போ ஹனுமன் வந்து சொன்னாராம், அம்மா உங்கள் முகம் ஏன் வாடுது? நாங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தானே சொல்லிட்டு இருக்கோம், உங்கள் முகம் வாடுற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சீதை சொன்னாங்களாம், இல்லை ஹனுமனா, நான் சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது. எனக்கு எப்பயுமே என்ன ஆசையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர்கிட்ட யாராவது மனசுக்கு நெருக்கமாக போகும்போது என்னோட அனுகிரகம் கிடைச்சிட்டு போகணும். நான் வந்து அவங்கள பார்த்து ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து பெருமாள், அதாவது அவர் வந்து ராமர் பக்கத்தில் போகணும், ராமரோட மனசுக்கு இனியவள் ஆகணும் அப்படின்னு எப்பயுமே நான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே நான் இல்லாமலே, என்னோட அனுகிரகம் கிடைக்காமலே நீங்கள் ராமர்கிட்ட நெருங்கிட்டீங்க, அதுவும் ராமர் மனசுக்கு நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போயிட்டீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஹனுமன் சொன்னாராம், என்னம்மா நீங்கள் தப்பாக தானே சொல்கிறீங்க அப்படின்னாங்களாம். என்ன நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா, உங்கள் அனுகிரகம் கிடைக்காம யாராவது ராமர் பக்கத்தில் போக முடியுமா? நாங்கள் 2 பேரும், நானும் சுக்ரீவனும் உங்கள் அனுகிரகத்தை வாங்கிட்டு தானே போயிருக்கோம் அப்படின்னாங்களாம். அப்போ வந்து சீதை சொன்னாங்களாம், என்னோட அனுகிரகத்தை வாங்கிட்டு போனீங்களா? இப்போ தானே நான் உங்களை பார்க்குறேன், இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே, இப்போ கூட நான் உன்னை தானே பார்த்தேன், சுக்ரீவனை பார்க்கவே இல்லையே, என்னோட அனுகிரகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சீதம்மா கேட்டாங்களாம். அப்போ ஹனுமன் சொன்னாராம், அம்மா கிஷ்கிந்தையில் நானும் சுக்ரீவன்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து புஷ்பக விமானத்தில் ராவணனோட போயிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு ஆபரணத்தை கழட்டி கழட்டி கீழே போட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஆபரணத்தெல்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம். அதனால் அப்பவே உங்க கையால் அந்த ஆபரணம் எங்க கைக்கு வந்து உங்க அனுகிரகம் அப்பவே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்க அனுகிரகம் கிடைக்காம ராமர் கிட்ட எங்களால போக முடியுமா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சீதம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்படியா அப்படியா ஹனுமனா, என்னோட அனுகிரகம் கிடைச்சதா நீங்க போனீங்களா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பிராட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கிட்ட ஒருத்தங்க நெருங்கும் போது யார் வேணா பெருமாள் கிட்ட நெருங்கலாம், ஆனா என்னையும் ஒரு தடவை பார்த்து என்கிட்ட பேசிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் பிராட்டி நினைப்பாங்களாம். அதனால தான் கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம வந்து முதல்ல தாயார் சன்னதியில் போய் தரிசித்ததுக்கு அப்புறம் தான் பெருமாள் சன்னதிக்கு போவோம். ஏன்னா முதல்ல நம்மளுக்கு தாயாரோட அனுமதி வேணும். தாயார்கிட்ட போய் பேசிட்டு ஒரு வார்த்தை, நம்ம அனுமதியெல்லாம் கூட கேட்க தேவையில்லை, நம்ம தாயாரை தரிசித்தாலே போதும். நம்ம தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போகணும். இதை தான் நான் அப்போ சொல்லியிருந்தேன். திருப்பதியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பத்மாவதி தாயாரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெருமாளை பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க பத்மாவதி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்காங்க, நாங்கள் டூரில் தான் போகிறோம், அந்த டூரில் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போதே முதல்ல வந்து திருப்பதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பத்மாவதி தாயாரை பார்க்குற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. திருப்பதியில் நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்க இல்லையா, எவ்வளோ நேரம் க்யூவில் நிற்கிறீங்க, மினிமம் 20 நிமிஷம் க்யூவில் நிற்காமல் கடவுளை பார்க்கவே முடியாது இல்லையா? அப்போது அந்த சமயத்தில் அந்த க்யூவில் நிற்கும்போது பத்மாவதி தாயாரை நினச்சிக்கிட்டு பத்மாவதி தாயாரை மனசால் நம்ம சேவிச்சுக்கிட்டு பெருமாள் கிட்ட போகிறோம், உங்கள் அனுமதியோடு போகிறோம் அப்படின்றத மனசார சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை சந்திக்கலாம். நம்ம வந்து தாயார் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் நினச்சிக்கோங்க, பெருமாள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் ஒரு தடவை நினச்சிக்கோங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுறது என்ன நம்மளுக்கு கஷ்டமா? அதனால தான் ஆண்டாளிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நப்பின் நாய் கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா கண்ணன் கிட்ட போகிற மாதிரி அழகான பாசுரம் இது. பாசுரத்தை ஒரு தடவை பார்க்கலாம். உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமுழும் குழலி கடைத்திரவாய் வந்து எங்கும் கோழி அலைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து திறவாய் மகிந்தேலோர் எம்பாவாய். நம்ம வந்து ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். 16வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரைக்கும் நம்ம 5:35 5:45 AM அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு பாசுரத்துல நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கும் கோழி அலைத்தினக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா கோழி வந்து எத்தனை மணிக்கு கூவும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து 5:45 6 o'clock அந்த மாதிரி தான் கூவும் இல்லையா? இப்போ நம்ம சொல்ற டைமிங்கும் அதோட மேட்ச் ஆகிறதுனால நம்ம ஆரம்பத்துல இருந்து டைமிங்கை கரெக்டா தான் கெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த பாசுரத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம்.
திருக்காட்கரை ஸ்ரீ பெருஞ்செல்வ நாயகி சமேத ஸ்ரீ காட்கரையப்பன் சுவாமினே நமக. திருமூலிக்களம் ஸ்ரீ மதுரவேணி சமேத ஸ்ரீ திருமூலிக்களத்தான் சுவாமினே நமக. திருவள்ளவாள் ஸ்ரீ திருக்கொழுந்து நாச்சியார் சமேத ஸ்ரீ கோலப்பிரான் சுவாமினே நமக. திருக்கடிதானம் ஸ்ரீ கற்பகவல்லி சமேத ஸ்ரீ அற்புத நாராயணாய நமக. ஆரத்தி பாடல். వెంకటేశ నీ నామం ఎంత మధురమో, గోవింద నీ కీర్తన సుదల సారమో, కమలనాభ నీ పదములు ఎంత మధురమో, కమలనాథ నీ శరణం ఎంత మధురమో, కరుణపురియ నీ కన్నులు ఎంత మధురమో, காமிதாலு நீ சூபு எந்த மதுரமோ. இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.